ஸோ இப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகம். இப்பதான் நல்ல நேரம் வருது. நல்ல நேரத்த நல்ல விதமா பயன்படுத்தினீங்கன்னா, வாழ்க்கையில மேல வர முடியும். கொஞ்சம் பாதை மாறினால் எல்லாமே மாறி போயிடும். மகர ராசிக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்துன்ருக்கு. கொஞ்சம் கவனமா நிதானிச்சு சில விஷயங்கள பண்ணுங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கும். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இன்கிரீஸ் அக்கேஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு தேவை. யார் யாரெல்லாம் உங்கள தூற்றினாங்களோ, இப்ப அவங்க எல்லாரும் உங்கள வந்து வாழ்த்த ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அப்ப எந்த அளவுக்கு அத நம்ம பயன்படுத்திக்க வேண்டும். அந்த நான் எதுக்கு சொல்றேன்னு, மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு. கடின உழைப்பு தேவை. அ ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட் சக்சஸ் பட் ஸ்டேபிள் குரோத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ, அந்த அளவுக்கு இருக்கும். இத்தனை இதுவும் உங்கள பார்க்குறது. சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க என்ன பண்ற? என்ன ஏது? உன்னுடைய ஒவ்வொரு அசைவுலயும் இருக்கு. திடீர்னு வச்சுட்டு பதறுவ, தேடுவ, எங்க வச்சோன்னு திடீர்னு டென்ஷன் ஆயிடுவ. பார்க்குறோம்ல எத்தன பேர் நம்ம டென்ஷன் ஆகட்டும், பக்கத்துல இருக்க டென்ஷன் இருக்கிறவங்கள ஓகே, ஓகே கூல் டவுன் சொல்றதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க போக வேண்டியது எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிட யுகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களோட பாலாம்பிகா தான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த 12 ராசிக்கும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது? கெட்டதும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். நல்லதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான், அங்கேருந்து நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். யாரை சந்திக்க போகிறோம்? நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். அவரை நல்லா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய ராசி பலன் சொல்லி நிறைய பேர் அதுலேருந்து க்யூர் ஆகி அவருக்காக வந்து நிறைய ஃபோன் பண்ணி பேசி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதில் அவர் ரொம்ப சந்தோஷம். நிறைய வியூவர்ஸ் அவருக்கு வேற ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்காக அந்த 12 ராசி தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அவரையே சந்திச்சிருவோமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன கண்டிப்பா. ராசி என்னன்னாலும் நீங்க சொல்லிட போறீங்க. நல்லது, நல்லது. உங்கள சந்திச்ச இந்த மாரி ஜோதிடர் யுகம் நிகழ்ச்சியில உங்கள சந்திக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நேஷனல் அவார்ட் பெர்சன் கிட்ட பேசும்பொழுது ரியலி ஐ அம் ஃபீலிங் வெரி மச் ஹாப்பி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிடர் யுகம் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரியலி திஸ் இஸ் வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அந்த இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய விஷயம்னா நம்ம நிறைய இருக்குன்னாலும் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய மக்களுக்கு தேவைகள். ஏன்னா எவ்வளோ கோடீஸ்வரங்களா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், நல்லவங்களா இருக்கு ஏதோ அதெல்லாம் வேற. பட் இன்னைக்கு என்ன ராசி, இன்னைக்கு ராசிக்கு என்ன நடக்குதுன்றது எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. ஈவன் நான் கூட எடுத்தோடனே பார்ப்பேன், என் ராசிக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப தேவைப்படுறீங்க. உங்களுக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி, என்ன சொல்றது, நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி. உண்மைதான் நீங்க சொல்றது உண்மையான விஷயம். அதுவும் இப்பதான் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. நிறைய வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே உங்களை சந்திச்சது எனக்கு இன்னொரு டபுள் மடங்கு சந்தோஷம். நன்றி நன்றி. எனக்கு உண்மையிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஜோதிடர் யுகம். ஸோ இதுல வந்து என்னென்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதாங்க நல்லது. உண்மையை நான் சொல்றேன். வணக்கம் ஐயா. தமிழ் புத்தாண்டுல மகர ராசி எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய 7 நாட் சனிலாம் இப்பதான் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த மகர ராசி இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நீங்க
பார்க்குறது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகம். இப்போ தான் நல்ல நேரம் வருது. நல்ல நேரத்த நல்ல விதமா பயன்படுத்திட்டீங்கன்னா, வாழ்க்கையில மேல வர முடியும். கொஞ்சம் பாதை மாறினால் எல்லாமே மாறி போயிடும். மகர ராசிக்கு இப்போ தான் நல்ல நேரம் வந்துன்ருக்கு. கொஞ்சம் கவனமா நிதானிச்சு சில விஷயங்கள பண்ணுங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கும். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இன்கிரீஸ் அக்கேஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு தேவை. யார் யாரெல்லாம் உங்கள தூற்றினாங்களோ, இப்ப அவங்க எல்லாரும் உங்கள வந்து வாழ்த்த ஆரம்பிச்சுருவாங்க. இது நான் நிதர்சனமான உண்மை. நேற்று நான் போயிருக்கக்கூடிய இடத்துல, எனக்கு நேத்து ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுடைய ஜோதிடர் யூகம் சேனல் நான் பார்த்திருந்தேன். அந்த விஷயத்துல நான் அன்எக்ஸ்பெக்டடா நான் உங்கள இங்க சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க சொன்ன விஷயம், போன வருஷம், முந்தின வருஷம்லாம் நான் வொர்க் பண்ற இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. ஆனா இப்ப நீங்க இப்ப ரீசென்ட்டா எதுலயோ அந்த ஜோதிட யுகம்ல என்னோட இத பார்த்துட்டு இன்னைக்கு இந்த இதுல எனக்கு இந்த ஒரு 10 டேஸ்ல எனக்கு இந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ, அப்போ எந்த அளவுக்கு அத நம்ம பயன்படுத்திக்க வேண்டும். நான் எதுக்கு சொல்றேன்னு, மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு. கடின உழைப்பு தேவை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. லேட் சக்சஸ் பட் ஸ்டேபிள் குரோத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா ஆரம்பிக்கும். லேட்டர் ப்ராஃபிட் கண்டிப்பா உண்டு. ஸோ கவலைப்படாம பிளானிங் ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்லோ ஸ்டார்ட், ஆனா ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. ஆ அதாவது கணவன், மனைவி அப்படின்னு சொன்னா, இப்பதான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க டைம் கொடுக்காததுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நேரம் குடுத்திருந்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க நேரம் குடுக்காததுனால, அங்க சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருது. பேலன்ஸ் மெயின்டெயின் செய்ய வேண்டும். நீட் டூ ஸ்பெண்ட் டைம் டூ அவாய்ட் த இஷ்யூஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா கணவன், மனைவி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு சில விஷயங்கள். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, சில பேருக்கு டிலே அதிகமாகும். கோர்ட் கேஸு, இடம், பூமி சம்பந்தமான சில விஷயங்கள் இதெல்லாம் கோர்ட் கேஸ்ல அதிகமா தான் வரும். சாதகமான முடிவுகளா வரும். ஸோ அத பத்தி கவலை இல்ல. ஆனா சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பூமியில இன்வெஸ்ட் பண்றீங்களா? பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதேபோல வேற எதுலயாவது ஒரு விஷயத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்களா? கொஞ்சம் பார்த்து எதுல எப்படி எப்படி பண்ணலாம்? என்னென்ன செய்யலாம்? சுபகாரியங்கள்லாம் நெறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 7ஆம் இடத்துல குரு வரார். தாமதமான திருமணங்கள்லாம் நடக்கக்கூடும். புதிதாக போன உறவினர்கள்லாம் திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பாசிட்டிவான நிறைய நல்ல அரசாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ, உங்களுக்கு அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். லோன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். வாகனத்தில ரொம்ப கவனமா இருங்க. எஸ்பெஷலி டிராவல். ரொம்ப தூரம் போறீங்க. நீங்க லோக்கல்ல பக்கத்தில எங்கேனா போயிட்டு வந்தா பிரச்சனை இல்ல. பக்கத்தில எங்கேனா போலாம், வரலாம். டூ வீலர் போறீங்க. எப்ப இஃப் யூ ஆர் கோயிங் லாங் டிரைவ் பை கார் ஆர் டூ வீலர் ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு உங்களோட ஒரு செகண்ட் லைஃப் வந்து இதாயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இது நான் முக்கியமா லேடீஸ் கேஸா நான் சொல்றேன். ஏன்னா வேலைக்கு போற பெண்களும், குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய பெண்களுக்கும் நான் முக்கியமா இத சொல்றேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேபோல சில விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலயும் இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் காரணமாக சில நேரத்துல உங்க சில தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வாய்தாலாம் சொல்றோம் இல்லையா? டிவோர்ஸ் கேஸ்ல வாய்தாக்கள்லாம் தள்ளி போறது. சில விஷயங்களுக்குலாம் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் டக்குன்னு உடனே கிடைக்காது. அதுலயும் நான் முக்கியமா சில விஷயங்கள் நான் சொல்றேன். மகர ராசி அப்படி திருவோணம், மகர ராசி தப்பிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு படிப்பு, வேலை அப்படியே ஏதோ ஓரளவுக்கு சில தப்பிச்சுருவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 70% மேரிட் லைஃப் நல்லாயிருக்கும். 30% கொஸ்டின் மார்க் தான். டிசப்பாயின்ட்மென்ட் தான். அவிட்ட இது திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்தராயண நட்சத்திரம் மகர ராசி சேம் தான். ஸோ அவிட்ட மகர ராசி கேட்கவே வேண்டாம். ஸோ நான் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்னுவாங்க. நான் என்னதான் பாவம் பண்ணினேன்? எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது. நான் ஏன் இவ்வளோ நான் பொறந்ததே தப்பா அப்படின்னுவேன். சாமியே இல்ல அப்படின்னுடுவான். முடிஞ்சு போச்சு. சாமியே கிடையாது அப்படின்னு. போகாத கோவில் இல்ல, ஏறாத கோவில் இல்ல. வேணாங்க. எனக்கு நான் ஏங்க இவ்வளோவாங்க கஷ்டம், இவ்வளோவாங்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது எல்லாமே உண்டு. இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். அவிட்டம்லாம். ஏன்னா உங்களுடைய தசாபுக்தி பேசும். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு நீங்க பார்த்துட்டு வரீங்க இல்லையா? இப்ப நம்ம இப்ப இவங்க வந்து தமிழ் புத்தாண்டு பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ அப்ப அந்த தமிழ் புத்தாண்டுல நமக்கு நேரம் நல்லா வரணும் இல்லையா? காலச்சக்கரம் மாதிரி அப்படியே நமக்கு வரதுதான். அப் டவுன்ஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்ட்டா மைண்ட் செட் பண்ணிட்டு இந்த நாள திதிவார நட்சத்திர யோகஸ்ட கரணம் செய்வ. நம்ம தினமும் எழுந்திருக்கும்போது உங்கள
அந்த நாள் உங்களை யாரெல்லாம் உங்களை பார்க்குறாங்க, திதி உங்களை பார்க்குறது, நட்சத்திரம் உங்களை பார்க்குறது, யோகம் உங்களை பார்க்குறது, கரணம் உங்களை பார்க்குறது, இத்தனை இதுவும் உங்களை பார்க்குறது. சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன பண்ணுற, என்ன ஏது, உன்னுடைய ஒவ்வொரு அசைவுலையும் இருக்குது. திடீர்னு வச்சுட்டு பதறுவ, தேடுவ, எங்கே வச்சோன்னு திடீர்னு டென்ஷன் ஆகிடுவ. பார்க்குறோம்ல எத்தனை பேர் நம்ம டென்ஷன் ஆகிட்டோம், பக்கத்தில் இருக்க டென்ஷன் இருக்கிறவங்கள ஓகே ஓகே கோல்டவுன் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் போக வேண்டியது பட்டமங்கலம் குருஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பட்டமங்கலம் அல்லது ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நேரம் கிடச்சுன்னா திருச்செந்தூர் கூட போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஃபேவரான கோவில் எது தெரியுமா? தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோவில் தான் உங்களுக்கு ஃபேவரான கோவில். ஸோ டைம் இருந்துன்னு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வர சொல்லுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் இந்த பிரபவ வருஷம் எதிர்பார்த்ததை விட நல்ல நேமும், நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியமும், நல்ல வேலையும், வேலையில் ஸ்திரமும் கண்டிப்பாக கிடைச்சி நல்ல யோகங்கள்லாம் வரும். ஸோ நல்லா அதே போல் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய பெண்கள், இப்போ நான் நெக்ஸ்ட்டு +1லேருந்து நான் +2 போகிறேன், நான் நெக்ஸ்ட்டு நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், நெக்ஸ்ட் இயர்லாம் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். குழந்தைகள் இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அமையும். சுபம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. மகர ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு சொன்னீங்க. பயந்தவங்க எல்லாருமே இப்போ தெளிவாயிட்டு இருப்பாங்க. மகர ராசி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. கவலைப்படாதீங்க, மகர ராசிக்கு ஒன்றும் இல்லையா, எல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்களாம். 7.5 நாட்டு சனி, கஷ்டம் நஷ்டம் அவமானம் அது இது எல்லாம் தாண்டி வந்து இனிமே தான் ஹாப்பியாக இருக்க போகிறீங்களாம். அதனால் தைரியமாக இருங்க. இருந்தாலும் ஃபுல் வீடியோ பாருங்கள், அவங்க கோவில் பரிகாரம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.